மல்லி. ஒரு வழியா விஜய், மல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனிமே இந்த பிரச்சனை இல்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண போறாங்க. ஸோ மல்லி வயித்துல ஒரு குழந்தை வளரப்போகுது. அப்படி இப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா கடைசியில கதை வேற மாரி போயிடுச்சுங்க. இங்க மல்லி, விஜயும் ஒண்ணா வந்ததுக்கு பிறகு ராஜேஸ்வரி நைட்டே முடிவு பண்ணிட்டாங்க. மல்லி, விஜயும் ஒண்ணா இருக்காங்களா? இவங்கள ஒண்ணா சேர விட மாட்டேன் அப்படின்னு இங்க ராஜேஸ்வரி நைட்டே போயிட்டு செக்யூரிட்டிட்ட சொல்லி அங்க இருக்கிற விஜய், மல்லி 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து தான் ஃபோனுக்கு அன்னபூர்ணி அனுப்புன மாரி அனுப்பிட்டாங்க. அதே மாரி இங்க காலையில விஜய், மல்லி வந்ததுக்கு பிறகு விஜய்கிட்ட ராஜேஸ்வரி பயங்கரமா சண்டை போடுறாங்க. இது மாரி உன் மனைவி உன் கூட சேர்ந்து இருக்கிறத எங்கள வெறுப்பேத்தணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. நீ கேட்டா அவட்ட ஃபோனே இல்லைங்கிற. அப்புறம் எப்படிடா இந்த ஃபோட்டோ வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க பார்த்தியா அன்னபூர்ணி தான் அனுப்பியிருக்கா. அப்ப அன்னபூர்ணிக்கு யார் அனுப்பியிருப்பா? மல்லி தான் அனுப்பிச்சிருக்கா. மல்லி, அன்னபூர்ணி 2 பேரும் சேர்ந்து நெறைய திட்டம் போடுறாங்க விஜய். அது உனக்கு புரிய மாட்டுது. அக்கா சொன்னாலும் நீ அத ஏத்துக்க மாட்ற. இங்க பாரு அப்படின்னு ராஜேஸ்வரி ஒரு கதைய சொல்ல, விஜய் உடனே செம்மையா கோவப்படுறாரு. அன்னபூர்ணி அம்மா, நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்கள என்ன நெனச்சேன்? ஆனா நீங்க இப்படி தேவையில்லாத விஷயம் பண்ணியிருக்கீங்களே! எதுக்கு அப்படி பண்ணீங்க? நைட்டு ஃபுல்லா நானு எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சாப்பிடாம கூட கஷ்டப்பட்டேன். அது மட்டும் இல்ல, வெண்பாக்கு என்னாச்சு? ஏதாச்சு? வெண்பா என்ன பண்றா? அப்படின்னு நான் எப்படி துடிச்சு போனேன் தெரியுமா? ஆனா நீங்க எத பத்தியுமே கவலைப்படாம இப்படி மல்லியும் என்னையும் சேர்த்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்திருக்கீங்களே! ச்சீ! உங்கள நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இங்க பாருங்க அன்னபூர்ணி அம்மா, இதுக்கு மேல நீங்க இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட இந்த வீட்ல இருக்கக்கூடாது. ஒழுங்கா வீட்ட விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்க்குறாரு. என்ன மல்லி, நான் உன்னை போய் நல்லவன் நினச்சேன். ஆனால் நீ கடைசியில் எனக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் மல்லியை பயங்கரமாக திட்டிட்டு கிளம்பிடுறாரு. மல்லி யோசிக்கிறாங்க. நைட்டு தானே அங்கே இருக்கும்போது விஜய் நம்மள்ட்ட அப்படி பேசினாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சேன். கடைசியில் எல்லாம் ஒரு செகண்டில் மாறி போச்சு அப்படின்னு மல்லி அழுதுகிட்டு ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு போன மல்லி தன்னுடைய பேக் எடுத்து வச்சு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்க்குற அன்னபூர்ணி வந்து, மல்லி மல்லி ஏ புள்ள, என்ன புள்ள பண்ணுற? எதுக்கு ட்ரெஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்ருக்க? என்னாச்சு? அம்மா, நீங்கள் போதும் பெரியம்மா, நீங்கள் நிப்பாட்டுங்க. நீங்கள் எனக்கு நல்லது பண்ண வரைக்கும் போதும். நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த வீட்டுக்கு வரும்போதும் ஏதாவது பிரச்சனையோடு தான் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க. அதுவும் நீங்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றுறேன், என்னை விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன்னு நீங்களும் ஒரு ஒரு முயற்சியாக பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற முயற்சிலாம் நல்லதாக இருந்தால் பரவாயில்ல. நான் உங்களை அம்மா மாதிரி நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன உங்கள் பொண்ணு மாதிரி நினைக்கலையே. நீங்கள் என்ன வேறு மாதிரி நினைக்கிறீங்க. அதனால தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் பண்ண வேலையால் இன்றைக்கி எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு நின்னேன். எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. வேணாம் பெரியம்மா, நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. உங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கல. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆத்திரமாக வருது. நீங்கள் கிளம்புங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல, மல்லி இந்த புள்ள, அப்போது நீ என் சந்தேகப்படுறியா? எப்படி புள்ள நான் அதை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நீனு? இல்லை பெரியம்மா, நீங்கள் இனிமேல் இருக்க வேணாம் பெரியம்மா. நீங்கள் எனக்காக ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. இந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க. போங்க பெரியம்மா அப்படின்னு கத்த, உடனே இங்கே அன்னபூர்ணியும் அழுதுகிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதை பார்க்க ரஞ்சிதா ஓடி போய், ராஜிமா நீங்கள் சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டீங்க ராஜிமா. என்னாச்சு ரஞ்சிதா? நீங்கள் சொன்ன மாதிரியே மல்லிக்கும் அன்னபூர்ணிக்கும் சரியான சண்டை. மல்லி வேறு வழி இல்லாமல் அன்னபூர்ணியை, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, நீங்கள் போனவங்க எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ராஜிமா, நீங்கள் வேறு லெவல் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. இந்த மல்லிக்கு இந்த வீட்டில் சப்போர்ட்டே அந்த அன்னபூர்ணி தான். அந்த அன்னபூர்ணியை காலி பண்ணிட்டோன்னா அப்புறம் மல்லி அவருடைய ஆட்டம் அடங்கிடும் அப்படின்னு செம்மையாக முடிவு பண்ணீங்க. நல்ல பிளான் பண்ண மாதிரியே அந்த அன்னபூர்ணிக்கும் மல்லிக்கும் சண்டையும் மூட்டி விட்டீங்க. இப்போது மல்லியே அவள் வாயால், நீங்கள் கிளம்பிடுங்க, இனிமேல் நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி இப்போ மல்லியே அன்னபூர்ணியை வீட்டோடு வெளியே வரட்டிட்டா. சூப்பர் ராஜிமா, நீங்கள் உண்மையிலேயே வேலையோடு யோசிக்கிறீங்க. ஆனால் ராஜிமா, அதே மாதிரி அந்த மல்லியை இந்த வீட்டோடு துரத்திட்டு என்னையும் விஜய் மாமாவும் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ராஜிமா. ரஞ்சிதா, எல்லாத்துக்கும் அவசரப்படாத ரஞ்சிதா, கொஞ்சம் பொறுமையாக இரு, நிதானமாக இரு. நேற்று நைட்டு மல்லி, விஜய் 2 பேரும் ஒன்றா ஆஃபீஸ் இருக்கான்னு தெரிஞ்சவுடனே நீ எவ்வளோ கோவப்பட்ட. இனிமேல் மல்லியும் விஜயும் பிரிக்கவே முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீ எப்படிலாம் பேசின. ஆனால் இன்றைக்கி பாரு, அதே மல்லி, விஜய் 2 பேரையும் அடிச்சுக்க வச்சுருக்கேன். ஆளுக்கு ஒரு மூலையாக போக வச்சுட்டேன். இப்போது விஜய், மல்லி 2 பேரும் பேசிக்கல. போதுமா? இப்படி தான் ரஞ்சிதா, கொஞ்சமாக தான் நாம் பிரச்சனை பண்ணணும். அப்படி பிரச்சனை பண்ணி தான் விஜய்க்கும் மல்லிக்கும் இருக்கிற அந்த பிரிவை பெருசாக்கணும். அதுக்கப்புறமா விஜயை மல்லியை விட்டுட்டு ஒதுங்கி போயிடுவான். அப்போது உனக்கும் விஜய்க்கும் கண்டிப்பாக கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பேசும்போது கரெக்டாக மல்லி கதை திறக்கிறாங்க.
ச்சீ உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? எதுக்காக இப்படி தேவையாம எங்கள் பெரியம்மா மேலே பழி போட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு தெரிஞ்சு போச்சா மல்லி? உன்கிட்ட உண்மை சொல்கிறது என்ன மல்லி இருக்குது? உங்கள் பெரியம்மா இதை பண்ணவே இல்லை. ஆமாம், நான் தான் நேற்று நைட்டு ஆஃபீஸுக்கு வந்தேன், உங்களை பார்த்தேன். அந்த நேரத்தில் உங்களை பிரித்தா செட் ஆகாது. அப்புறம் நீ ஒன்று விஜய்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லி ஸ்கோர் பண்ணிவிடுவேன். அதனால தான் அங்கே ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை உங்கள் பெரியம்மா தான் என் ஃபோனுக்கு அனுப்புன மாதிரி நானே ஒரு பிளான் பண்ணி அமுச்சு விட்டேன். அதை வச்சு தான் இன்றைக்கி உன் கதையும் பெரியம்மா கதையும் முடிச்சிருக்கேன். இப்போ உங்கள் பெரியம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இப்போது நீ அனாதையாட்டம் இந்த வீட்டில் இருக்க. உனக்கு சப்போர்ட்டுக்குன்னு இப்போது யாருமே இல்லை. நான், ரஞ்சிதா, விஜய் எல்லாம் ஒரே கேங்கு. அந்த வெண்பா இருக்காளே குட்டி பிசாசு, அவள் மட்டும்தான் உன் கூட இருக்கா. அவளை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம்? அதுக்கு தான் மல்லி சொல்கிறது, இடம் பார்த்து மோதணுங்கிறது, புரியுதா? அப்படின்னு சொல்ல உடனே மல்லி, சூப்பர் ராஜிமா. ஆனால் பரவாயில்ல, உங்களை நான் என்னமோ நினச்சேன். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி இவ்வளோ தெளிவாக இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜிமா. பரவாயில்ல மல்லி, உன்னுடைய பாட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் நினச்ச மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோம். விஜய்கிட்டேருந்து பிரிச்சுட்டோம். இனிமே உனக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்குது. உன்னை இன்னும் அசிங்கப்படுத்தாமல் அவமானப்படுத்தாமல் விடணும் அப்படின்னா, காலையில் விடியறதுக்குள்ளே உங்கள் பெரியம்மா கூட சேர்ந்து நீயும் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடு. அப்படி கிளம்பிட்டனா உனக்கு இருக்கிற மிச்சம் கொஞ்சம் நஞ்ச மரியாதையாக கிடைக்கும். இல்லைனா நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவ. இதில் எது வசதின்னு நீயே முடிவு பண்ணிக்க மல்லி அப்படின்னு சொல்ல, சரி ராஜிம்மா, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே போவேன். ஆனால் நீங்கள் எப்படி வெளியே போகலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ரஞ்சிதா ஒன்று, என்ன மல்லி என்ன திமிரா உனக்கு? ராஜ்மாடி எடுத்து பேசுகிறேன். ஏய் போதும் நிப்பாட்ரி. சும்மா நீ அவன் காதுகிட்ட நின்றுட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டுருந்தா ராஜி ஒன்றும் பெரிய ஆகிட முடியாது. சொல்லுங்க ராஜம்மா, நீங்கள் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்க, என்ன மல்லி என்ன திமிரா நக்கலா அப்படின்னு கேட்க, திமிரு இல்லை நக்கலும் இல்லை, ஒரு உண்மையை உங்கள் வாயிலேருந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இவ்வளோ நான் அமைதியாக இருந்தேன். அந்த உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் மீதியை அவர் பார்த்துப்பாரு. அவர் பார்த்துப்பாரா? ஏன் மல்லி என்ன பேசுகிற? யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னு கேட்க, விஜய் வெளியே வாங்க, இன்னும் ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க? நான் தான் சொன்னலை உங்கள் அக்கா எப்படியாப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இங்கே விஜய் வெளியே வராரு. அப்போ தான் ராஜேஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ விஜய் இவ்வளோ இங்கே தான் இருந்தானா அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ஆமாம் ராஜிமா, விஜய் இவ்வளோ இங்கே தான் இருந்தார். ஏன் உங்களுக்கு மட்டும் தான் பிளான் பண்ண தெரியுமா? உங்களுக்கு மட்டும் தான் பிளான் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்த தெரியுமா? அவமானப்படுத்த தெரியுமா? இப்போது உண்மையாகவே அசிங்கப்படுறது யார், அவமானப்படுறது யார் ராஜிமா? நீங்கள் தான். நீங்களும் ரஞ்சிதாவும் தான் இந்த கேவலமான வேலையை பார்த்துக்கிறது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. விஜய், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் 2 பேர் தான். இப்போது என்ன முடிவு பண்ண போகிறீங்க? இதுக்கு மேலே இந்த வீட்டில் அவங்க இருக்கணுமா இல்லை நான் இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்ல, விஜய் அப்படியே ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் பார்க்குறாரு. சே, உங்களை போய் அக்கா நினச்சேன் பாருங்கள். அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம். உங்களை என் அக்கா நினச்சி உங்களை ரொம்பவுமே நான் மதித்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருந்திருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், 2 பேரும் வீட்டோடு வெளியே போயிடுங்க, இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்னு விஜய் சொல்ல, ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க மல்லி முன்னாடி.